ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுதுங்க. அதுக்கு நம்ம கொழுக்கட்டை செய்வோம். எப்பவுமே கொழுக்கட்டைக்கு அரிசி மாவும் தேங்காவும் வச்சு தான் செய்வோம். இன்னைக்கு வித்தியாசமான டேஸ்ட்ல நல்ல ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கொழுக்கட்டை செய்யறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாங்க. இந்த கிழங்கை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இது ஆறட்டும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. உள்ளரையும் நல்லா வெந்திருக்கு, நல்லா சூடா இருக்கு. இதை நம்ம தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். தோடு உரிச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்க, நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். நமக்கு சக்கரவள்ளி கிழங்குல எவ்வளோ சத்து இருக்குன்னு நமக்கு தெரியும். குழந்தைகளுக்குலாம் கொடுத்தா அவ்வளோ நல்லது. பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப அதிகமான அளவு விட்டமின்ஸ் இதில் தான் இருக்கு. இது கூட நம்ம ஹெல்த் மிக்ஸ் பவுடர், இது மில்லட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர், இதை 1 கப் போட்டுக்கிறேன். 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த் மிக்ஸு இதை நான் குழந்தைங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனால் பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். 6 மாத குழந்தையிலிருந்து இந்த ஹெல்த் மிக்ஸை கொடுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தண்ணி நல்லா சூடாக இருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும், ஒட்டுக்கா ஊற்றிடக்கூடாது. நமக்கு இந்த பதத்துக்கு வரணும். கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. பூரணம் செய்யறதுக்கு பீட்ரூட் எடுத்துட்டு இருக்கேன். இந்த நட்ஸு, கொஞ்சமாக வெல்லம், ஏலக்காய் தூள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். பீட்ரூட்டை தோலை சீவிட்டு துருவி வச்சுக்கலாம். பீட்ரூட்டை குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சாச்சு. பாருங்க, தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துனாவே போதும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த பூரணத்துக்கு நெய் எதுவும் சேர்த்துல. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்ருக்கேன். இதில் பாதாம், முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றப்ப. நல்லா இது கூட ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு கலர்ஃபுல்லாக நட்ஸோட நமக்கு ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை ரெடி பண்ணிக்கலாம். அதில்
இதில் எண்ணெய் நல்லா கொஞ்சம் தடவிக்கலாம், ஒட்டாமல் வரும் மாவு. நம்ம கையிலேயும் ஷேப் பண்ணுறதுனா பண்ணலாம். நான் 2 ஷேப் வச்சு வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நாம் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சைட்லாம் நல்லா ஒட்ட வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் மொத்தமாக இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு வந்து வெளியே வராமல் இருக்கும் பூர்ணம். பாருங்க இந்த மாதிரி இருக்குது. நல்லா இதுக்குள்ளார நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த மாவையை வச்சு நல்லா சீல் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்க அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க தண்ணி காஞ்சிட்ருக்கு. இப்போ மேல் தட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு பிளேட்லேயும் ஒன்று வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுக்கலாம். இப்போ சூடாக இருக்கிறப்ப எடுத்தால் உடஞ்சிரும். இப்போ எடுத்துடலாம். அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனிப்புக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான பீட்ரூட் வச்சு ஃபில்லிங் வச்சு நம்ம பண்ணியாச்சு. இப்போ காரத்துக்கு ஏதாவது வேணும்னா கார கொழுக்கட்டை செய்யலாம். இன்னைக்கு ராகி சேமியா கொழுக்கட்டை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி கொதித்ததும் நம்ம ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம். ராகி சேமியா ரொம்ப வெந்தால் குழப்பலன்னு போயிடும். அதனால் கொதிக்கிறதும் நம்ம போட்டு உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க கொதிக்குது. நம்ம தேவையான அளவுக்கு சேமியாவை போட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போது கார கொழுக்கட்டைக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போது 1/2 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே 10 நிமிஷம் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதில் நம்ம சேமியாவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையுமே ஷேப் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஆவியில் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷமா வெந்துட்டு இருக்கு. பாருங்க வெந்துருச்சு.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். இதை எப்படி இருக்குன்னு உள்ள எப்படி ஸ்டஃபிங் இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க, கலர்ஃபுல்லா இருக்கு. பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க இது. இப்போ ராகி சேமியா கொழுக்கட்டையை பிச்சு காட்டுறேன் பாருங்க. இதை நம்ம இப்படியேவும் சாப்பிடலாம், சட்னி தொட்டும் சாப்பிடலாம். இப்படியே சாப்பிட்றப்ப நமக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் எல்லாம் போட்டுக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் ஸ்பெஷலாக இதை எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. வித்தியாசமாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம இதில் சத்து மாவை வச்சு செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை செஞ்சு நீங்கள் கொண்டாடுங்க. நீங்கள் நம்ம சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் கொடுத்துட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.